ஹாய், இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ஷீசல் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு ஸ்கொயராக 20க்கு 20 20 ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வர மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த போர்ஷனை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி திருப்பி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீழே வச்சு மடிச்சுக்கோங்க. திருப்பி வச்சு இந்த எண்டு இந்த கார்னர் மாதிரி வரக்கூடிய பகுதியெல்லாம் நீட்டாக 2 பக்கமும் கரெக்டாக மடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் மடிச்சதுக்கு அப்புறம் இப்படி சென்டர் வரைக்கும் இந்த மாதிரி மடக்கி கொண்டு வந்துட்டு இந்த சென்டரில் கரெக்டாக இதை நேரே கரெக்டாக மடிச்சிருக்கான்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். விரல் வச்சு கரெக்டாக அந்த மேடு மாதிரி அந்த சென்டர் பாயிண்டில் இதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கீழே மேலேயும் கீழேயும் டிஃப்ரென்ஸ் இல்லாதபடி அதை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போது பேப்பரை திருப்பிக்கிட்டு இந்த பகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி இப்படி கரெக்டாக 2 வர மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மடிச்சுக்கோங்க. ரெண்டு பக்கமும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த கார்னர் எல்லாம் வரக்கூடிய பகுதியில் நீட்டாக மடிச்சுக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்குனதுக்கு பிறகு இந்த பேப்பரை நிமித்திட்டு அடுத்த பகுதியை இதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மடித்த மாதிரி அடுத்த பகுதியை மடிச்சுக்கோங்க. இப்போ நல்லா மடித்ததுக்கு பிறகு இந்த பகுதியை நிமித்துக்கோங்க. நிமித்திட்டு இந்த பகுதியை இந்த சென்ட்ரல் லைன்லேருந்து இப்படி கீழே பார்த்து மடித்து ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க. நல்லா ஃப்ளாட் ஆக்கினதுக்கு பிறகு இந்த போர்ஷனை நிமித்திட்டு மேலே பார்த்து அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போது இந்த பகுதியை இந்த மாதிரி பிடிச்சிட்டு சென்டர் பார்த்து மடக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த பகுதியை நல்லா பிடிச்சி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு இப்படி கீழே பார்த்து கொண்டு வாங்க. ஏதாவது ஒரு பக்கத்தில் வச்சுக்கோங்க. அடுத்த பகுதி அதற்கு நேர் எதிர் திசைக்கு கொண்டு வரணும். இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள் வீடியோவில். நம்ம முதல் மடக்கின மாதிரி தான் மடக்கிக்கணும். மேலே பார்த்து அடுத்து கீழே பார்த்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பண்ணுறது நமக்கு. அப்புறம் நம்ம அந்த 2 லைனும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இந்த மாதிரி பிடிச்சி விட்டுக்கோங்க. இப்போது எதிரது பார்த்திங்களா, ஒரு பக்கம் மேலேயும் ஒரு பக்கம் கீழே மாதிரி ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இந்த பகுதியை நீட்டாக ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க.
இந்த மாதிரி கரெக்டாக அந்த சென்டரை பார்த்துட்டு இந்த மாதிரி அந்த முக்கில் கரெக்டாக மடக்கிக்கோங்க. அடுத்த பகுதி இந்த மாதிரி மேலேருந்து கீழே பார்த்து ஒன்று மேலேருந்து கீழே, ஒன்று கீழேருந்து மேலே, பார்த்திங்களா? இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கோங்க. அடுத்து பேப்பரை திருப்பிக்கிட்டு திரும்ப அதே ஸ்டெப்பு ரொட்டீனாக பண்ணுங்க. இப்போ இனி என்ன அடுத்த பகுதி இந்த மாதிரி மேலேருந்து கீழே கொண்டு வாங்க. இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இந்த பேப்பரு, நிறைய மடக்குறது பார்த்திங்களா? ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா அதை ஃப்ளாட் ஆக்கிக்கிட்டு இதே மாதிரி அடுத்த பேப்பரை திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி அடுத்த பக்கம் பேப்பரை அதே மாதிரி மேலே பார்த்து திருப்பி வச்சுக்கோங்க. அடுத்த பேப்பரை திருப்பி வச்சுட்டு அதே தான் பண்ணணும் நமக்கு. பார்த்திங்களா? நம்ம அது பண்ண அதனோட சைஸ் குட்டியாக வந்துகிட்டே இருக்கும். குட்டியாக வர வர நமக்கு அது பார்க்க நல்லா அழகாக இருக்கும். நல்லா அழுத்திக்கோங்க. அதே தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு வாட்டி கூட பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டு வரும்போது அந்த ஒரு இன்னும் ஒருக்கா கூட பண்ணிப்போம். கொஞ்சம் கூட லென்த் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் அந்த கடைசி வரும்போது இந்த முனையை திருக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பகுதியாக. பார்த்திங்களா? இந்த மாதிரி இப்போ திருக்கியாச்சு. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து இதுக்குள்ளே 4 லேயர் வரும். அதில் ரெண்டு லேயருக்கு அடியில் கரெக்டாக 2 வரணும். அதுக்கு சென்டரில் கரெக்டாக நம்ம இது பண்ணி இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி இந்த இடத்த லூஸ் பண்ணுங்கள். லைட்டாக இந்த பகுதியை லூஸ் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும். பார்த்திங்களா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம செஞ்சது. இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் பேப்பரில் எவ்வளோ அழகாக நம்மளால் பண்ண முடியுது பார்த்தீங்களா? தேங்க்யூ.
தேங்க்யூ ஆல்.